வணக்கம். நான் டாக்டர் திவ்யா, நேச்சுரோபதி டாக்டர், ஸ்ரீ விருச்சம் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பத்தி தான். இது இந்தியால 10ல 2 பேரை பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சார்ந்த நோய் தான். இது பொதுவா ஆண்களை விட பெண்களை தான் அதிகமா பாதிக்குது. இதுல பாதிக்கப்பட்டவங்க, டாக்டர் நான் எந்த உணவு சாப்பிட்டாலும் அடிக்கடி ஏப்பம் வருது, வயிறு உபசமா இருக்குது, வயிறு ரொம்ப வலிக்குது, இல்ல கீழ் நோக்கி வாயு பிரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல இந்த தொந்தரவுகள் வரும்போது உணவு கட்டுப்பாடு செஞ்சா சரியாயிடும், இல்ல சாப்பிடாம இருந்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு இதுக்கான கவனமே கொடுக்க மாட்டாங்க. அசௌகரியங்கள் அதிகமாகும் போது எல்லா டெஸ்டும் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா எல்லா டெஸ்ட்லயும் நார்மல் ரிசல்ட் மட்டும் தான் வரும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஐபிஎஸ் டயரியா, ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன். ஐபிஎஸ் டயரியால சாப்பிட்ட உடனே அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் போல இருக்கும். ஐபிஎஸ் கான்ஸ்டிபேஷன்ல மலச்சிக்கல் இருக்கும். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் யார்கிட்டயுமே இருக்கிறது இல்ல. சரியான நேரத்துல சாப்பிடுறது இல்ல, சரியான உணவு சாப்பிடுறது இல்ல. இதனால குடல் தன்மை மாறி அடிக்கடி ஏப்பம் வர்றது, மலச்சிக்கல் ஏற்படுறது, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றது போன்ற பிரச்சனைகள் வருது. இது மாதிரி அடிக்கடி மலம் கழியறதுனாலையும், உணவு சரியா செரிமானம் ஆகாததுனாலையும் உடலுக்கு போய் சேர வேண்டிய சக்தி போய் சேராம உடல் பலவீனமா ஃபீல் பண்ணுவீங்க. இது குறிப்பா ஆலிகோசாக்கரைட் சொல்லக்கூடிய மாவு சத்தை உட்கொள்ளும் போது அது குடல்ல போய் செரிமானம் ஆகும்போது பல கேஸ்களை வெளியிடுது. இது சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால கூட வரும். பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கும் போது வயிறு அசௌகரியமா ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு உடலுக்கு சேராத உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு லோ ஃபுட் மேப் டயட் ஃபாலோ பண்ணணும். சுகரி ஃபுட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். சில பேருக்கு வெறும் வயித்துல டீ காஃபி குடிக்கிறதுனால கூட இந்த பிரச்சனை ஏற்படலாம். அதனால டீ காஃபி அவாய்ட் பண்றது நல்லது. குளூட்டன் பேஸ்ட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டேஸ்ட்டை பார்த்து சாப்பிடாம குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை பார்த்து சாப்பிடணும். நீங்க டெய்லி என்ன உணவு சாப்பிடுறீங்கன்றத ஒரு டைரியில நோட் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் எந்த உணவு உங்களுக்கு சேராதுன்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும். சேராத உணவை அவாய்ட் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்ணும்போது நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு ஸ்ட்ரெஸ் கூட ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கலாம். நம்ம உடம்புல கட் பிரெயின் ஆக்சிஸ்னு இருக்கு. கான்ஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறது நம்ம கட்டை பாதிக்கும். இதனால கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெஸ்லயே இருக்கிறது ஐபிஎஸ் கண்டிஷனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி யோகா, மூச்சு பயிற்சி, மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணலாம். இதுக்கு நம்ம வாயு முத்ரா பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஆள்காட்டி விரலை இப்படி மடக்கிட்டு அது மேல நம்ம கட்டை விரலை இப்படி பிரேஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காந்துக்கணும். பெப்பர்மின்ட் அரோமா ஆயிலை யூஸ் பண்ணி இன்ஹேல் பண்றது மூலயமா இந்த கண்டிஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். இதுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கக்கூடிய ட்ரிஃபலா சூர்ணத்தை வாங்கி 1 டீஸ்பூன் எம்டி ஸ்டொமக்ல தண்ணியில கலந்து குடிக்கலாம். இதுக்கு பீல்டு கேரட்ஸ், குக்கும்பர், பம்கின் சீட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். இது கூடவே மாதுளை பழத்தை அந்த உள்ள இருக்க வெள்ளையோட சேர்த்து கொட்டையோட அரைச்சு சாப்பிடலாம். இதுக்கு சோம்பு மற்றும் புதினா டீ குடிக்கலாம். முளைக்கட்டிய பயிர் வகைகளும் நீர் காய்கறிகளும் அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. கடலை வகைகள் சாப்பிடும் போது தோல் நீக்கி எடுத்துக்கிறது நல்லது. ஐபிஎஸ் கண்டிஷன்னால வர சிம்டம்ஸை கட்டுப்படுத்த நம்ம அப்டமினல் பேக்ஸ், மட் பேக், பிளான்டன் லீஃப் பாத் போன்ற சிகிச்சைகளை மருத்துவ ஆலோசனை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் ஐபிஎஸ் கண்டிஷனால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அதோட தீர்வுக்கு ஸ்ரீ விருச்சம் ஹாஸ்பிட்டலை கான்டாக்ட் பண்ணுங்க.